டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தயவு செய்து தாவேக்கா கிட்ட யாராவது போய் சொல்லுங்க ஐயா, இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ண வேணாம், அத்துமீற வேண்டாம், தொடர்ச்சியாக இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. தலைமை எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, எங்கள் அண்ணனுக்கு நான் தான் செய்வேன் நான் அப்படின்ற மாதிரி தான் அண்ணனுடைய தம்பிகள் எல்லாமே ஒரு ஆர்வ கோளாறுல எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ நான் அதை தான் பண்ணி தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி ஒத்த காலில் நின்று இது மாதிரி விஷயங்களை செஞ்சு அப்பட்டமாக மாட்டிக்கிறாங்க. இது யாருக்கு கெட்ட பேருன்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு கெட்ட பேர், தாவேக்கா அரசுக்கு கெட்ட பேர், இல்லை தலைமை சொல்லியும் மீறுறாங்களே அவங்களுக்கு கெட்ட பேர், இப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா தொடர்ச்சியாக இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளவு சொன்னாலும் பட்டா பெஜாராக போச்சுப்பா அப்படின்ற மாதிரி தான் இவங்களால தினம் 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 பெரியவங்களை விட்டுருங்க, குழந்தைகள்லாம் பாவம் ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா இன்னைக்கு உத்திரமேரூர் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் ஒரு நிர்வாகிகள் போயிட்டு, தாவேக்கா நிர்வாகிகள், அவங்க மக்கள் பிரதிநிதி கிடையாது, ஒரு எம்எல்ஏ கிடையாது, கவுன்சிலர் கிடையாது, உள்ளாட்சி பிரதிநிதி எதுவுமே கிடையாது, சாதாரண கட்சி நிர்வாகிகள் அவ்வளவுதான். அவங்க போயிட்டு ஸ்கூலில் ஆய்வு நடத்துகிறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஃபோட்டோட போயிருக்காங்க கையில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ அப்படின்ற ஒரு விவகாரம் பூதாகரமாக கிளம்பியிருக்கு. எல்லா நகராட்சி அலுவலகங்கள்லேயும் சரி, மாநகராட்சி அலுவலகங்களையும் சரி, உள்ளாட்சி அமைப்பு, இது எல்லா விஷயத்துலையும் சரி, ஃபோட்டோ நான் மாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் என்ன பண்ணுது, திமுக ஃபோட்டோ, முக ஸ்டாலின் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னொரு கும்பல் விஜய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னொரு கும்பல் எடப்பாடியார் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ எல்லாருமே ஃபோட்டோ யார் ஃபோட்டோ வச்சுக்கணும், வாங்க அடித்து பார்த்துக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு ரணக்கலமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் இந்த கும்பல் என்ன பண்ணியிருக்கு, விஜய் ஃபோட்டோவை கையோடு எடுத்துன்னு போயிருக்கிறாங்க. ஆய்வுன்ற பேரில் ஒரு ஸ்கூலுக்கு, கவர்மெண்ட் தொடக்கப்பள்ளி ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு கிளாஸ் ரூமில் போயிட்டு இந்த ஃபோட்டோ காமிச்சு இது யார் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. குழந்தைங்களும் விஜய் மாமா அப்படின்னு. ஏன்னா இவர் தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்கள், உங்கள் அம்மா கிட்ட, உங்கள் அப்பா கிட்ட, உங்கள் சித்தி, பெரியம்மா, பெரியப்பா, சித்தப்பா அவங்க கிட்டலாம் போய் சொல்லுங்கள், மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை வஞ்சித்தார்ல. ஸோ இப்போ குழந்தைங்க என்ன பண்ணிச்சுன்னா, ஏன்னா டிவியில் பார்த்துருக்கு குழந்தைங்க, விஜய் எப்படியெல்லாம் டான்ஸ் ஆடுவார், எப்படியெல்லாம் ஃபைட் போடுவார், எப்படியெல்லாம் டைவ் அடிப்பார், ஸோ எப்படியெல்லாம் பாட்டு பாடுவார், இதெல்லாம் குழந்தைங்க பார்த்து ரசிச்சிருக்குங்க. இப்போ எங்கள் வீட்டில் கூட எங்கள் பையன் இருக்கான். எங்கள் பையன் இன்னமும் முதலமைச்சர் விஜய் அப்படின்லாம் இல்லை, சினிமா ஹீரோ விஜய் அப்படின்னு தான்ப்பா. விஜய் சூப்பராக டான்ஸ் ஆடுவார்லப்பா, விஜய் சூப்பராக ஃபைட் பண்ணுவார்லப்பா, பாட்டு பாடுவார், டான்ஸ் எல்லாம் ஆடுவார்லப்பா. இந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் குழந்தைங்க இருக்குது. ஏன்னா இந்த குழந்தைங்க கிட்ட ஈஸியாக நீங்கள் எதுனா ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அப்படியே கேப்சர் பண்ணிக்கும். அதான் குழந்தைங்களுக்கு இந்த மெமரி பவர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த அப்சர்வேஷன் பவர்ன்னு இருக்குல்ல, இதெல்லாம் பயங்கரமாக குழந்தைங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரங்களையும் குழந்தைங்க மனசில் நஞ்சை விதைச்சிருக்கீங்க. குழந்தைங்க கிட்ட விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்கள், அது பண்ண சொல்லுங்கள், இது பண்ண சொல்லிட்டு குழந்தைங்களை நயவஞ்சகமாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு இது மாதிரி என்ன பண்ணுறீங்க, ஏமாற்றிருக்கீங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க. இது விஷயமா கோர்ட்டில் கூட கேஸ் என்ன பண்ணியிருக்காங்க, போட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையம் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கூட சொல்லியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ இந்த ஃபோட்டோவை காட்டி இந்த யார் அப்படிங்கும்போது குழந்தைங்களுக்கு விஜய் மாமா அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு மாமா, எங்களுக்கு அண்ணன் விஜய் அண்ணன், இவர் சிஎம் ஆகியிருக்காரு, இவர் ஃபோட்டோவை இங்கே வைக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, காமராஜர் ஐயா ஃபோட்டோ, அப்துல் கலாம் ஐயா ஃபோட்டோ, அம்பேத்கர் ஐயா ஃபோட்டோ, எல்லார் ஃபோட்டோ போல இவ்வளோ தலைவர்கள் இருக்காங்களே, இவங்க தலைவர் பக்கத்தில் இந்த தலைவர் வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தலைவரை தூக்கி வைக்கிறாங்க. ஐயா, காமராஜர் எப்பேற்பட்ட ஒரு தலைவர், அண்ணல் அம்பேத்கர் எப்பேற்பட்ட ஒரு தலைவர், ஐயா அப்துல் கலாம் எப்பேற்பட்ட ஒரு தலைவர், இவங்க தலைவரோட உங்கள் தலைவரை நீங்கள் ஒப்பிடுறீங்களே, கொஞ்சம் கூட வாய் கூசலையா, கொஞ்சம் கூட மனசு உறுத்தலையா அப்படின்னு தான் நம்ம கேள்வி கேட்கணும். உங்கள் தலைவர் என்ன தியாகம் பண்ணிட்டாரு, என்ன சாதனை படைச்சாரு, அதை சொல்லுங்க ஐயா அப்படின்னா. உங்களுக்கு தெரியுமா, எங்கள் அண்ணன் பயங்கரமாக சாதனைலாம் பண்ணியிருக்கிறாரு, உங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. பார்த்தீங்களா, கட்சி ஆரம்பித்து 2 வருஷம்தான் முதலமைச்சராக, எவ்வளோ பெரிய சாதனை, என்ன சும்மா வந்துட்டீங்க, சாதனை பண்ணார், இதுதான் என் சாதனை அப்படின்னு சொல்லி இவங்க பெருமை பீத்திப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே விஜய் செய்த சாதனை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இந்த எலெக்ஷனில் அவர் எப்படி ஜெயிச்சாருன்னு அவருக்கே தெரியாது, எப்படி ஆட்சி அமைச்சிருக்கிறாரு, எப்படி முதலமைச்சர், நான் முதலமைச்சரா அப்படியா கிள்ளி பார்த்துக்கிறாரு டெய்லி.
நான் முதலமைச்சரே நம்ம ஆட்சி தான் அப்படின்னு. இன்னும் இந்த ஆச்சரியத்துலேருந்து வெளியே வரல தாவேக்காவினர் பல பேர். ஸோ இந்த லட்சணத்தில் இவங்க எல்லாமே பெருமை பாராட்டிக்கிறாங்க, இவ்வளோ பெரிய சாதனை, இவ்வளோ பெரிய பசாதனை. சார், முதல்ல ஸ்கூலில் இந்த மாதிரி அரசியலை புகுட்டுறத நிப்பாட்டணும். இதுக்கு சட்டமே இருக்குது. ஸோ இந்த சட்டத்திட்டங்கள் தெரியாமல் டெய்லி குழந்தைகள் மத்தியில் ஸ்கூலில் போயிட்டு பள்ளிக்கூடங்களில் போயிட்டு இந்த மாதிரி பசங்க நெஞ்சில் என்ன பண்ணுறாங்க, இதுமாரி அரசியலை புகுட்டுறாங்க, விஜயை திணிக்கிறாங்க. இதே போல் இன்னொரு ஸ்கூலில் கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, சினிமா பாட்டு பாடியிருக்காங்க சார். ஸ்கூல் நிகழ்ச்சியில் சினிமா பாட்டு போட்டிருக்காங்க. அங்கே இருக்கிற சில பெற்றோர்கள் எல்லாருமே அதிகாரிகள் கிட்ட, அது ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட, ஹெட்மாஸ்டர் கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க, யாரை கேட்டு நீங்கள் சினிமா பாட்டை போட்டிங்க அப்படின்னா பதில் கிடையாது. இன்னொன்று, குழந்தைங்களை நிற்க வச்சு, வெயிலில் நிற்க வச்சு விஜய் ஃபேஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. இது கேமராவில் டாப்பாங்கலேருந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நிற்கும், டாப்பாங்களை பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேஸ் வரும். இதெல்லாம் யாரை கேட்டு பண்ணுறீங்க? எங்கள் குழந்தைங்களை உங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புனா தலைவர்களை பற்றி சொல்லிக் கொடுங்க சார், தியாகிகளை பற்றி சொல்லிக் கொடுங்க சார், அறிவியலை பற்றி சொல்லிக் கொடுங்க சார். அப்படின்னா நீங்கள் ஆட்சியாளர்களை பற்றி, கட்சியை பற்றி, விஜயை பற்றி சொல்லிக் கொடுக்குறீங்களே, விஜய் என்ன தியாகம் பண்ணார், விஜய் எந்த விஷயங்கள் மக்களுக்கு நல்லது செஞ்சார், விஜயை பற்றி சொல்லிக் கொடுங்க. எங்கள் ஸ்கூலுக்கு நாங்கள் ஃபீஸை கட்டி எங்கள் குழந்தைங்கள உங்களை இதை பண்ணுறதுக்கு அனுப்புகிறோம் அப்படி பெற்றோர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து கேள்வி கேட்டால் தலை தெருக்கி ஓடுறாங்க அதிகாரிகள் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருக்கு. இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டமும் நடந்திருக்கு. ஒரு ஒன்றிய செயலாளர் நினைக்கிறேன், எனக்கு ஊர் சரியாக ஞாபகம் வரல, ஒரு ஒன்றிய செயலாளர் ஸ்கூல் வளாகத்தில் போய் கேக் வெட்டுறாரு அவருக்கு பிறந்த நாளுன்னு. இதெல்லாம் எங்கே சார் அடுக்கும்? தாவேக்கா தலைமை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா தான் இருக்குது. இதெல்லாம் போக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வீரவசனம்லாம் சூப்பராக பேசுவார். யாராவது என் பேரை கேட்டுக்குன்னு அப்படி இப்படி நான் ராஜ்மோகன் ஆள், நான் தாவேக்கா மினிஸ்டர் ஆள், யாருன்னா பண்ணால் தூக்கி ஜெயிலில் போடுங்க சார், அவங்களெல்லாம் விடாதீங்க இப்படின்னு வீரவசனம்லாம் பேசுவார். ஆனால் உங்கள் கட்சி ஆளுங்க, நிர்வாகிங்க சந்தி சிரிக்குது அந்த மாதிரி காரியங்களை பண்ணிக்கிட்டு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி செய்யாமல் நெக்ஸ்ட் டைம் நான் பார்த்துக்கிறேன், இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு எங்கள் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்துறேன் அப்படின்னு அப்படியே சாஃப்ட் கார்னரில் போகிறார். கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா சார்? ஏன் சார் உங்கள் நிர்வாகிகள்லாம் இப்படி பண்ணுறாங்க? உடனே அதிரடியாக கட்சியை விட்டு நீக்கிறத விட்டுட்டு குழந்தைங்களுக்கு போயிட்டு சின்ன குழந்தைங்களை வெயிலில் நிற்க வச்சு வாட்டுறாங்க, வதைக்கிறாங்க, குழந்தை ஸ்கூலில் போயிட்டு ஃபோட்டோ மாட்டுறது, இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் சார்? குழந்தைங்களுக்கு போய் கேக் வெட்டி இது பண்ணுறது, செலிப்ரேஷன் பண்ணுற இடமா சார் ஸ்கூலு? ஸ்கூல் குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் படிக்கிறதுக்கு அனுப்புகிறோமா, இல்லை உங்கள் ஒன்றிய செயலாளர் கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு அது இடமா? இதெல்லாம் ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஸ்ட்ராங்காக கேள்வி கேட்க வேண்டாமா? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யார் இந்த தப்பில் ஈடுபட்டாங்களோ அவங்கள அதிரடியாக நீக்க வேண்டாமா? அவங்க கட்சி ஆளுங்க தானே. இதே வேற கட்சி ஆளுங்கன்னா சும்மா இருந்திருப்பீங்களா? உடனே வரிஞ்சு கட்டின்னு வந்திருப்பீங்களா? திமுக அதிமுக யாரும் செஞ்சதாலும் உடனே வரிஞ்சு கட்டின்னு வந்திருப்பாங்க. நடவடிக்கை எடுங்க, ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு. இது மிக மிக குற்றம். இன்னும் சொல்ல போனால் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள், நீங்கள் மக்கள் பக்கம் நிற்கிறீங்க அப்படின்னா இந்த தவறு செய்த நபர்கள் மீது கடுமையான சட்டத்தை நீங்கள் பாய வைக்கணும், நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். உங்கள் கட்சி ஆளுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சமரசம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நான் அறிவுறுத்துறேன், நெக்ஸ்ட் டைம் நான் நடந்துக்க மாட்டேன் அப்படி தான் சொல்லக்கூடாது. உடனடி ஆக்ஷன் எடுங்க. யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு காவல்துறை மூலமா நீங்கள் வழக்கு பதிவு செய்து அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு அமைச்சர் அவர்களுக்கு வழிவகை இருக்குமா, செய்வாரா? அப்படின்னா செய்ய மாட்டார். ஏன்னா அவங்க கட்சி ஆளுங்க. நான் அறிவுறுத்தற சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாரு. இதை மற்றவங்க பண்ண இது பண்ணலாம். ஒரு ஸ்கூலுக்கு போயினா ஒரு ஹெட்மாஸ்டர் ரூமில் ஒரு முதலமைச்சர் ஃபோட்டோ எடுக்கலாம் சார். ஏன்னா அது ஆஃபீஸ், ஹெட்மாஸ்டர் அந்த ஸ்கூலோடைய ஆஃபீஸ், அங்கே ஹெட்மாஸ்டர் அவங்க சிஎம் ஃபோட்டோ இருக்கலாம். ஆனால் கிளாஸ் ரூமில் எல்லாத்துலேயும் சிஎம் ஃபோட்டோ இருக்கணும்னா, அதுவும் தலைவர்கள் பக்கத்தில் இவர் ஃபோட்டோ இருக்குன்னா இவர் என்ன தலைவர் எனக்கு புரியல. இது தமிழ்நாட்டுக்காக எதனா உழைச்சிருக்கிறாரா, போராடி இருக்கிறாரா, நம்மளுக்கு ஒன்றும் புரியல. எவ்வளோ பெரிய தலைவர்கள் இருக்கிற இடத்துல இவர் ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூச்சமே இல்லாமல் அந்த நிர்வாகிகளை சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன விஷயம் நம்மளுக்கு தெரியல. பள்ளி கல்வித்துறை கீழே வருகிற இந்த மாதிரி செயல்களில் இவங்க நிர்வாகிகள் தான் தொடர்ந்து இது மாதிரி அட்டூழியங்கள், அத்துமீறல்கள் பண்ணியிருக்காங்க. தாவேக்கா கை கட்டி வேடிக்கை பார்க்குது. தலைமையும் எவ்வளோ சொல்லிருச்சு, தலைமை சொல்லி மீறி இவங்க செய்கிறாங்க. இவங்களும் தலைமையும் அதிரடியாக நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவரும் ஸ்ட்ராங்கான ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு. இதனால குழந்தைகளுடைய கல்வி தான் பாதிக்கப்படும். அது மாத்திரம் இல்லை, குழந்தைகளுடைய மனநிலைமை தான் இங்கே திசை திருப்பப்படும் அப்படின்னு இங்கே பார்க்க வேண்டிய விஷயமும் இருக்குது. கிளாஸ் ரூமில் போயிட்டு நீங்கள் விஜயை பற்றி ஞாபகப்படுத்தினா குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சினிமா ஞாபகம் தான் போகுமே கண்டி. மற்றபடி இவர் அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டாரு, இவர் சிஎம்மாக இருக்கிறாரு அப்படின்னு குழந்தைகள்
நிர்வாகிகள் மத்தியில் இது எடுபடாது அப்படின்றதான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. தொடர்ச்சியாக தாவேக்கா நிர்வாகிகள் அதுவும் ஸ்கூலில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு அத்துமீறல்கள் அட்டூழியங்கள் பண்ணுறதை பற்றி கண்டுக்காமல் இருக்குது இந்த தாவேக்கா அரசு. அமைச்சரும் கண்டுக்காமல் இருக்கிறாரு, தலைமையும் கண்டுக்காமல் இருக்குது அப்படின்ற வேதனைப்பட வேண்டிய விஷயமா தான் இருக்குது. இதை பற்றி கருத்தை நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.